வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் ஃபலூதா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஜாக் ஃப்ரூட் சீசன் வேறு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஒரு பவுலில் வந்து நான் கோந்து, அப்புறமா இந்த துளசி விதை, சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சிடுறேன். இது நல்லா ஊறணும். கோந்து வந்து ஓவர் நைட்டே ஊற வச்சா நல்லாயிருக்கும். இங்கே பாதாம் பவுடர், சர்க்கரை, நட்ஸு, பால் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ராப்ரி இல்லைன்னா அந்த பாசுந்தி பண்ண போகிறேன். எல்லா ஃபலூதா ரெசிபிக்கும் நீங்கள் பாசுந்தி தேவைப்படும். கண்டிப்பாக பாசுந்தி ரெடி பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் காச விடுறேன். இன்னொரு பேனில் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இந்த அணில் சேமியா, ரோஸ்டட் சேமியா சேர்த்து நல்லா வேக வைக்கிறேன். இது ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். ரைஸ் சேவை தான். இது வெந்ததும் இறக்கி அடுப்புலேருந்து வடிகட்டிடுறேன். இங்கே பாலை வந்து விட்டுடாதீங்க, கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ இந்த சேவை வெந்துருச்சு இல்லையா, இது நான் வடிகட்டி எடுத்து வச்சிடுறேன். நல்லா சில் பண்ணிடுறேன், ஃப்ரிட்ஜ்லேயே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா சுண்ட காசி வருது பாருங்கள், அந்த ஏடெல்லாம் சைடில் கட்டுது. இப்போ இதில் நம்ம வந்து சர்க்கரை, பாதாம் பால் சேர்த்துக்கலாம். அந்த பாதாம் பால் மிக்சர் இருக்கு இல்லையா, அது சேர்த்து நல்லா சுண்ட காசிடுறேன். இப்போ பாருங்கள், சேவை கூட உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதில் வந்து இந்த பாசுந்தியில் வந்து நான் நட்ஸு துருவி சேர்த்துக்கினேன். இப்போ நல்லா திக்காக பாசுந்தி ரெடி ஆகிடுச்சு. இங்கே எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சேமியா, கோந்து, சப்ஜா விதை, அடுத்து வந்து பாசுந்தி, செரீஸு. இங்கே கொஞ்சம் பலாப்பழம் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பலாப்பழம் நறுக்கி வச்சுருக்கேன். பலாப்பழம் ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு, ஸோ அது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வனிலா ஐஸ்கிரீம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பலாப்பழம் அரைச்சி வச்சுருக்கிறது கொஞ்சமாக இருக்கிறது 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளரில் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்க பலாப்பழம் சேர்த்துருக்கேன். சப்ஜா விதை சேர்த்துருக்கேன், ஊற வச்சுருக்க சப்ஜா விதை. கோந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் குளுமை உடம்புக்கு. செரீஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து சேமியா, நம்ம வேக வச்சுருக்க சேமியா, இன்னும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க அந்த பலாப்பழம் விழுது. நான் சர்க்கரைலாம் ஒன்றும் சேர்க்கல அதில், அதுவே ஸ்வீட்டாக இருந்தது, ஸோ அப்படியே அரைச்சி தான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பாசுந்தி சேர்த்துருக்கேன், பொடியாக நறுக்கியிருக்க பலாப்பழம் சேர்த்துருக்கேன். இப்போ இது மேலே வந்து நம்ம ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி சேர்க்க வேண்டியது தான். இந்த பலாப்பழம் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். மேலே செரீஸ் போட்டு நட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணி நம்ம சில்டாக இது சர்வ் பண்ணோம். இந்த வெதருக்கு ஒரு அமேசிங்கான ஒரு டெசர்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பலாப்பழம் சீசன் வேறு, மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபலூதா. உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.